அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்க 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். நான் கேட்கிறது, தமிழர்களை எப்படியெல்லாம் நீங்க கொச்சைப்படுத்தினீங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். நீங்க என்ன ஒடிசாவில் பேசுனீங்களா? பூரி ஜெகநாதர் கோயில் கருவூல சாவியை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில் போய் பேசுனீங்க. தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சருடன் இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தாளும் சூழ்ச்சி நடத்தினீங்களா? அது மாதிரி இங்க செய்ய முடியாது. தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல அண்ணன் ஸ்டாலின் இன்னொரு 10-11 மாசத்துல போக போறார் என்பதை மிக பதற்றத்தோடு அவர் வெளிப்படுத்துகிறார். நான் கேட்கிறேன், எவ்வளவுக்கு இவ்வளவு பதற்றம்? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் மிகுந்த பதற்றத்தோடு காணப்படுகிறார். நான் சொல்றேன், டெல்லிக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும் என்று யாரும் சொல்லல. டெல்லிக்கு அடிபணியவில்லை என்றால் இலங்கையில் நம் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அடிபணிந்துதானே நீங்க அதை தடுக்காமல் இருந்தீர்கள். இன்று மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறீர்கள். 16 ஆண்டுகள் 5 அமைச்சர்களோடு ஆட்சியில் இருந்தீர்கள். அப்போ டெல்லிக்கு அடிபணிந்துதானே அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தீர்கள். இன்று கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இவ்வளவு ஆண்டு காலம், ஏறக்குறைய 15-16 ஆண்டு காலம் ஆட்சியில் மத்தியில் இருந்து கொண்டு டெல்லிக்கு அடிபணிந்து கொண்டுதானே அதை பற்றி ஒற்றை வார்த்தை பேசாமல் இருந்தீர்கள். ஆக நீங்கள் ஆட்சி செய்யும் போது டெல்லிக்கு அடிபணிந்துதான் இருந்தீர்கள், எதையும் கொண்டு வரவில்லை. இன்று வீராவசனம் எல்லாம் பேசலாம். இன்னைக்கு ஷா என்னை ஒன்றும் எந்த ஷாவும் ஒன்று செய்ய முடியாதுன்றாரு. நினைவுபடுத்துகிறேன், 76 KK ஷாவால் தான் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்த ஷால ஏதோ ஒரு ஷாவால் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே ஊழலுக்கு ஒரு முறையும் தேச விரோதத்திற்கு ஒரு முறையும் 2 முறை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால இன்னைக்கு இதையெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை விட என்னொன்று சொல்கிறார், நாங்கள் தொகுதி வரையறைக்கு ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் இல்ல. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லிவிட்டார். உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? அதே மாதிரி ஹிந்தி திணிப்பை பற்றி பதில் இல்லை என்று சொல்கிறார். மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஹிந்தி திணிப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டார். உங்களுக்கு புரியவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதனால் புரிந்தும் புரியாதது மாறியும், தெரிந்தும் தெரியாதது மாறியும், ஆக பதற்றத்தில் பதற்றம் இல்லாததை மாறியும் இன்று முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள். பதற்றம் வேண்டாம் முதலமைச்சர் அவர்களே, ஒரு 11 மாதம் பொறுத்திருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அதற்கு பின்பு என்னெல்லாம் தமிழக மக்களுக்கு கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டு வருவோம். அந்த சா யாருன்னு முதலமைச்சருக்கு நான் இப்ப சொல்றேன். அந்த சா யார்? இன்னைக்கு ஹரியானா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் கொண்டு அமைத்தவர் தான் அந்த ஷா. அவர் தான் உள்துறை அமைச்சர் ஷா அமித்ஷா. அதன் பிறகு மகாராஷ்டிரா மாநிலம், இந்த தேர்தலில் நானும் அந்த தேர்தலில் போயிருந்தேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா, அது பிறகு ஒரு குழப்பமான சூழ்நிலை, மந்திரி சபை மாற்றி அமைச்சு அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த தேர்தலில் நான் கூட நினைத்தேன், எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குமோ இல்லையோ என்று நினைத்தேன். ஆனால் அங்கேயே இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை ஆட்சி பிடித்து அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் உட்பட இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டு வந்தவர் நம்முடைய ஷா, அவர் தான் அமித்ஷா. அதன் பிறகு டெல்லி பட்டணத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு சீட்டு கூட அங்கே கிடையாது.
அங்க ஒரு சீட்டு கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு டெல்லி பட்டணத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டு வந்தவர் அந்த ஷா, அவர்தான் அமித்ஷா. அதே அமித்ஷா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்காரு, என்னையும் மாநில தலைவராக கொண்டு வந்திருக்காரு, கூட்டணியும் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நிச்சயமாக வெல்லுகின்ற கூட்டணி. நீங்கள் சொல்வது போல் கள்ள கூட்டணி அல்ல, நீங்கள் தான் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்.